திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் புதிதாக அமைய உள்ள 3வது அலகிற்கு நிலம் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து இரவு பகலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டை சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் 2 அலகுகளுடன் அமைந்துள்ளது. இந்த 2 அலகுகளிலும் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்நிலையில் 3வதாக புதிய அலகை அமைக்க 3174 ஹெக்டேர் பரப்பளவில் அமைக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இதற்கான நில எடுப்புக்கு மேல்மா, குறும்பூர் உள்ளிட்ட 11 கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பலவித போராட்டங்களை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். சிப்காட் தொழிற்பேட்டையை சுற்றியுள்ள மேல்மா, மணிபுரம், தேத்துறை, குறும்பூர், நர்மாப்பள்ளம், நெடுங்கல், அத்தி, வடலாபிரந்தான், இளநீர் குன்றம், வீரம்பாக்கம், காட்டுக்குடிசை ஆகிய 11 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3174 ஹெக்டேர் நிலங்களை திமுக அரசு கையகப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சிப்காட் அதிகாரிகள், அமைச்சர்கள் முதல் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். நாங்க எல்லாரும் மனு கொடுத்துட்டோம். இதுக்கு ஏற்கனவே பலமுறை இங்க சிப்காட் அலுவலகத்துக்கு கொடுத்துருக்கோம். சென்னையில எம்டி அவராண்டையும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அமைச்சராண்டையும் பேசியிருக்கோம். எல்லாரையும் நாங்க பார்த்துட்டோம். யாரும் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லல. ஆனா அவங்க நிலம் எடுக்கிற அந்த போக்குல தான் போயின்னு இருக்கிறாங்க. இந்நிலையில் மேல்மா பகுதியில் விவசாயிகள் நில எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் தொடங்கியுள்ளது. இதுவரையில் விளம்பர திமுக அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வராத காரணத்தால் மேல்மா பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் செய்யாறு சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் முற்றுகையிட்டனர். சிப்காட் தொழிற்சாலையில் முதல் 2 அலகுகள் அமைந்துள்ள இடம் தவிர்த்து சுமார் 1800 ஏக்கர் நிலம் தரிசாக உள்ளதாகவும் அந்த நிலத்தில் 3வது அலகுக்கான திட்டத்தை விரிவாக்கம் செய்யாமல் விவசாய நிலத்தை எடுக்க நினைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் போராட்டம் 2 வருஷமா நடந்துன்னு இருக்குது. இது 3வது வருஷம். இங்க என்ன இப்போ இந்த சிப்காட் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் உள்ளிருப்பு போராட்டத்துக்கு. எங்களோட நிலத்தை எடுக்க கூடாதுன்னு ரத்து பண்ற வரலும் எங்கள் போராட்டம் தொடரும். தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் விளம்பர திமுக அரசு தற்போது விவசாயிகள் வயிற்றில் அடித்து அவர்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் விளை நிலத்தில் தொழிற்சாலை அமைக்க எண்ணுகிறது. நான் ஒரு விவசாயி என வெளிவேஷம் போடும் முதலமைச்சரின் விவசாயி வேஷத்தை கலைக்கும் விதமாக உள்ளது திமுக அரசின் நில எடுப்பு பணி. விவசாய நிலத்தை கைவிட்டுவிட்டு தரிசு நிலங்களில் தொழிற்சாலைகள் அமைத்தால் அனைவருக்கும் நலன் பயக்கும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாயிகளின் கருத்தாக உள்ளது.